இன்னைக்கு சினிமா வட்டாரத்துல பேசக்கூடிய சிறப்பான அண்ட் சீரியஸான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வகையில முதலாவதா இருக்கிறது சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி அப்டேட். சிவகார்த்திகேயன் தரப்புல இருந்து அடுத்தடுத்து 2 ஹிட்ஸ் காத்திருக்கும் நிலையில மதராசியுடைய ட்ரெய்லர் பாட்டெல்லாம் வெளியாகி இப்பவே படத்தின் மீது மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை உருவாக்கி இருக்கு. இந்த நிலையில தான் சிவகார்த்திகேயன் நடிப்புல காரசாரமா உருவாகி கொண்டிருக்கும் பராசக்தி திரைப்படத்துடைய பொள்ளாச்சி பாகம் நிறைவடைந்து விட்டதாகவும் இன்னும் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மட்டும் தான் இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. சிவகார்த்திகேயனோட சேர்ந்து ஜெயம் ரவி, அதர்வானு எல்லாரும் இந்த படத்துல இருப்பது கூடுதல் எதிர்பார்ப்பை நாளுக்கு நாள் உருவாக்கி கொண்டே இருக்கு. அடுத்ததா 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ராஞ்சனா மூவி பல பேருடைய ஃபேவரட் அண்ட் ஃபீல் குட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த படத்துடைய ரீரிலீஸ் தான் இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி நடந்திருந்துச்சு. அதுல ஏஐ பயன்படுத்தி படத்துடைய கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்படி ஏஐ வச்சு சேஞ்ச் பண்ண இந்த கிளைமேக்ஸ் தனக்கு பிடிக்கலன்னும், இது வெறும் கதையை மட்டும் இல்லாம படத்துடைய ஆன்மாவையே இழப்பதாகவும் தன்னுடைய வருத்தத்தை நடிகர் தனுஷ் வெளிப்படுத்தி இருக்காரு. அதே போல கடந்த வாரம் வெளியான தேசிய விருதுகள் குறித்த அறிவிப்பு சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் பல பேருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில தேசிய விருதுக்கு தேர்வான ஊர்வசி தன்னுடைய அதிருப்தியை இப்போ பகிர்ந்திருக்காங்க. அதிலும் குறிப்பா தமிழ்ல ஜேபிபி படம் சிறந்த நடிகைக்காக போயிருந்துச்சு. ஆனா அதை பார்க்க கூட யாருமே இல்ல. அதே மாதிரி ஆடு ஜீவிதம் படமும் கண்டுகொள்ளப்படாமலே போனது. பல சிரமங்களை கடந்து பூக்காலம் படத்துல நடித்த விஜயராகவன் நடிப்பையும் ஜவான்ல ஷாருக் கான் நடிப்பையும் என்ன அடிப்படையில கணக்கிட்டு அவர் சிறந்த துணை நடிகர், இவர் சிறந்த நடிகர்னு தேர்வு செஞ்சீங்க? அமைதியா இருக்கிறதுக்கு இது ஒன்றும் ஓய்வூதியம் கிடையாது, எங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம்னு தேசிய விருது கிடைத்த ஊர்வசி பலருக்கான சரியான அங்கீகாரம் கிடைப்பதில்லைன்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காங்க.